அகிலாவோட கர்ப்பத்துக்கு காரணம் ஆதி. அகிலாவோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு நேத்தே அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். தன்னோட கர்ப்பத்துக்கு காரணம் ஆதிங்கிற ஒருத்தன் தான்னு தெளிவா சொல்லிட்டா. ஆதியும் அகிலாவும் பழகினதுனாலதான் அகிலா கர்ப்பமா இருக்கா. சந்தர்ப்ப சூழ்நிலையால ஆதி துபாய்க்கு போக வேண்டியதாயிடுச்சு. கூடிய சீக்கிரமே அவரும் அகிலாவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் தெரியாம நீ கண்டபடி கதை கட்டிட்டு இருக்காத, புரியுதா? என்ன நந்தினி, அகிலா சொன்ன கட்டுக்கதையில நம்பிட்டியாக்கும்? அகிலா சொல்றத நான் நம்பாம நீ சொல்ற பொய்ய நான் நம்பணுமா? எனக்கு யார் சொல்றத நம்பணும்னு நல்லா தெரியும். சொன்னா கேளு நந்தினி, ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். ஆதின்னு யாரும் கிடையாது, எல்லாம் கற்பனை. எனக்கு நல்லது சொல்றதுக்கு நீ யாரு? அத முதல்ல சொல்லு. அத நேரம் வரும்போது நானே சொல்றேன். இப்ப என் பேச்ச மட்டும் நீ நம்பு. அடச்சி, போன வை. ஹலோ. ஹலோ, இப்போ இந்த நம்பர்ல இருந்து என்கிட்ட பேசுனாங்களே, அது நீங்க தான் பேசுனீங்களா? மேடம், இது பிசிஓ. வேற யாராவது பேசிருப்பாங்க. பிசிஓவா? அப்படின்னா இப்ப பேசிட்டு போனாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் கூப்பிட முடியுமா? மேம், அவங்க வந்து போயிட்டாங்களே மேம். இந்த பிசிஓ எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். அது வந்து கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் பக்கத்துல அம்பேத்கர் சிலை இருக்கு. அங்க ஒரு மளிகை கடை இருக்கு, அது பக்கத்துல எங்க கடை இருக்கு மேம். அப்படியா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே. என்னக்கா, கால் பிசிஓல இருந்தா வந்துச்சா? ஆமா அகிலா, இதுவும் அத்தை செய்யற வேலையா இருந்தா பெங்களூர்ல இருந்தா வந்திருக்கணும். ஆனா போன் வந்தது சென்னையில இருக்கிற பிசிஓல இருந்து. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அக்கா, இது கண்டிப்பா என் அத்தை செய்யற வேலையா தான் இருக்கும். இல்ல, அத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எனக்கு என்னமோ எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு. நீ யாருன்னு சொல்லிட்டு பேசுன்னு சொன்னா மாட்டேங்கிறா. உன்னையும் விஸ்வாவையும் லிங்க் பண்ணி பழி போட்டு பேசிட்டே இருக்கான். அதனால பிசிஓக்கு போய் போன் பண்ணது யாருன்னு விசாரிக்க போறேன். அவ மட்டும் என் கையில கிடைச்சா. சரி அகிலா, நீ கனமா பத்திரமா பாத்துக்கோ. நான் இப்ப வந்துடுறேன். பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கே. போன் பேசினவன் நந்தினி கிட்ட மாட்டி அவளை ஏன் முன்னாடியே விஸ்வா முன்னாடியே நிக்க வச்சா? ஐயோ, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ரங்கநாதன் சார், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என்ன சார் என் ஒய்ஃபுக்கு? அவ திடீர்னு கோயிலில் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு ஃபோன் பண்ணீங்களே, இப்போ எப்படி இருக்கா சார்? என்ன சார் அவளுக்கு? தெரியல சார், மனசு குழப்பமாவும் பயமாவும் இருக்கு. சாமிக்கு பூ போட்டு பார்க்கணும்னு சொன்னாங்க. சாமி காலடியில வச்சு எடுத்து கொடுத்த அவங்க நினைச்ச பூ அதுல வரலையா. அதனால அவங்க பயந்து மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டாங்க சார். உடனே நான் கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். எனக்கு நாளையாவது நான் வரட்டுமா? ஐயோ, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஹம்சா, டாக்டர், என் ஒய்ஃப் இங்க அட்மிட் பண்ணிருக்காங்களாமே. பேரு ஹம்சா. கோயில கூட மயக்க விழுந்துட்டான்னு. ஓ, அவங்களா? இப்பதான் அவங்கள செக்அப் பண்ணிட்டு வரேன். அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லையே. அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது இருந்தா சொல்லுங்க டாக்டர். நோனோ, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. பிரஷர் கூடி இருக்கு, அதான் மயங்கி விழுந்திருக்காங்க. இப்ப கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு 1 மணி நேரம் கழிச்சு நீங்க கூட்டிட்டு போலாம். சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றிங்க டாக்டர். சரி. ஒரு நிமிஷம். உங்க வைஃப் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. மனசுக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ன்னு பிரஷர் அதிகமா இருக்கு. சோ இனிமே அவங்க அதிகமா கவலைப்படக்கூடாது. டைமுக்கு மாத்திரை எடுத்துக்கணும், புரியுதுங்களா? சரியா பாத்துக்கிறேன் டாக்டர். அப்பப்ப அவளுக்கு தேவையான நேரத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து பாத்துக்கிறேன் டாக்டர்.
ஓகே, போய் பாருங்க. வரேன். அம்சா, 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 என்ன அம்சா, என்னம்மா இதெல்லாம்? அம்சா, என்னம்மா, என்னாச்சு? உன் மனசுக்குள்ள எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ரேவதி பட்ட கடன் எல்லாம் எப்படி அடைக்கப்படும் நினைச்சு பயந்து போயிட்டியா? எதை நினைச்சு பயந்துகிட்டு இருக்க அம்சா? மனசுல குழப்பமும் பயமும் வந்து சாமி கிட்ட போய் பூ போட்டு பாத்தியாமே, எதை நினைச்சு பயப்படுற? சொல்லு அம்சா, சொல்லு. இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும் போது உங்க தாலி இறங்கிடுமா? சொல்லு அம்சா, உன் மனசுல என்ன இருக்கு? எதுக்காக நீ பயப்படுற? உன் மனசுக்குள்ள ஏதோ இருக்கு, அதனால பிரஷர் அதிகமாகி நீ மயங்கிட்டேன்னு டாக்டர் சொல்றாங்க. அப்படி என்னதாமா இருக்கு உன் மனசுல? அதை என்கிட்ட சொல்லு அம்சா, என்கிட்ட சொல்லு. சொல்லுமா. இந்த பாரு, ரேவதி உண்டாயிருக்கா, அவளுக்கு நல்லபடியா பேறுகாலம் பார்க்கணும். அவ குழந்தைய நீ கையில எடுத்து கொஞ்சணும், அவளுக்கு நல்லது கெட்டது பார்க்கணும். இதையெல்லாம் நினைச்சு நீ சந்தோஷமா குழந்தை எப்ப பிறக்கும்னு ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு எதையோ நினைச்சு இப்படி பயந்துகிட்டு இருக்கிற. ஐயோ, ரேவதிக்கு குழந்தை பிறந்தா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்சு தாங்க பயப்படுறேன். அம்சவல்லி, நீ இனிமே அழக்கூடாது, எதை நினைச்சும் பயப்படக்கூடாது. நமக்கு சாமி துணை இருக்கும் நினைச்சு மனசை தைரியமா வச்சுக்கணும், புரியுதா? அந்த சாமியே பூ போட்டு பாக்குறப்போ கை விட்டுடுச்சேங்க. அதெல்லாம் மறந்துடு அம்சா. நீ எது செஞ்சாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய். நீ பாட்டுக்கு எதையாவது பண்ணிட்டு இப்படி மயங்கி கிடக்காத. உன்னை பார்க்கும்போது இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா அம்சா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். ஐயோ, ஐயோ, அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நீங்க 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணுங்க, நல்லா இருக்கணும். அப்படின்னா இனிமே நீ எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு சத்தியம் பண்ணு. பண்ணு பண்ணு அம்சா. சரி, நீ சத்தியம் எல்லாம் பண்ண வேண்டாம். உன் மனசுல என்ன கவலை அப்படின்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. நான் அது எதுவா இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன். அது சொல்லு அம்சா, உன் மனசுல என்ன கவலை வெளிப்படையா என்கிட்ட சொல்லு. உங்க தாலிக்கு ஆபத்துமா? உங்க தாலிக்கு ஆபத்துமா? உங்க தாலிக்கு ஆபத்துமா? அழுவுறத நிறுத்திட்டு உன் கவலை என்னங்கிறத சொல்லு அம்சா. சொல்றேங்க, என் மனசுல என்ன பயம் இருக்குன்னு நான் சொல்றேன். சொல்லு அம்சா, உன் பயம் எதுவா இருந்தாலும் தைரியமா அதை மறைக்காம என்கிட்ட சொல்லு. அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அது 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 வந்து சம்பந்தியம்மா போன்ல பேசுனாங்கல்ல, அப்போ அப்போ அப்ப என்னாச்சு? சாமி ரூம்ல போய் காசு பிடிச்சு வைக்க போறேன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கு என்னப்பா? அப்போ சாமி படம் கீழே விழுந்துருச்சுங்க. சண்டேக்கும் மண்டேக்கும் சண்டை, அதுல டியூஸ்டேக்கு உடைஞ்சது மண்டை. சண்டேக்கும் மண்டேக்கும் சண்டை, அதுல டியூஸ்டேக்கு உடைஞ்சது மண்டை. சாமி படம் கீழே விழுந்து உடைஞ்சா அது கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க. அதனால நான் கோவிலுக்கு போய் பூ போட்டு பார்த்தேங்க. அங்கேயும் நான் நினைச்ச பூ வரலங்க. அத பயந்து மயக்க போட்டு விழுந்துட்டேன். பாரு, சாமி படம் கீழே விழுந்து உடைஞ்சது தற்செயலா நடந்திருக்கு.
அதுக்கு பதிலா வேற புது படம் வாங்கி வச்சுட்டா போச்சு. அதை விட்டுட்டு கோயிலுக்கு போய் பூ போட்டு பாக்குறேன்னு தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிய. அதெல்லாம் நீ பயப்படுற மாதிரி கெட்ட சகனம் எதுவும் இருக்காது. தைரியமா இருமா. ஆமா அம்சா. கேஷ் கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டு இவங்களை நீங்க கூட்டிட்டு போங்க. சரிம்மா. அம்சா, நான் போய் பணம் கட்டிட்டு வர்றேன். நீ அது வரைக்கும் தைரியமா இருமா. மனசை போட்டு எதையும் குழப்பிக்காத, எதையும் நினைச்சுக்காத. இதை வந்துடுறேன் இப்போ. அமைதியாயிரு. எனக்கு உங்க உயிர் தாங்க முக்கியம். ஜோசியர் உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதும் நான் எவ்வளவு பயந்தேன்னு எனக்கு தாங்க தெரியும். அந்த பயத்துல தான் நான் கோவிலுக்கு போய் பூ போட்டு பார்த்தேன். இத வெளிப்படையா உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் உண்மைய மறைச்சு சாமி படம் உடைஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஏனுங்க, கொஞ்சம் இந்த பக்கம் நிப்பாட்டுங்க. இங்கதான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் நந்தினி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் போன்ல இந்த பிசிஓவோட அட்ரஸ் கேட்டேனே, ஞாபகம் இருக்கா? இருக்குக்கா. இந்த போன் நம்பர்ல இருந்து உங்களுக்கு யார் போன் பண்ணாங்கன்னு விசாரிச்சீங்களே? ஆமா, எனக்கு அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதான் நேர்ல வந்தேன். அவ வழக்கமா இங்க வந்து பேசுறவளா? இந்த ஏரியா தானே? உங்களுக்கு அவளை பத்தி தெரியுமா? அவ யாரு, என்ன ஏதுன்னு விவரம் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? என்னக்கா நீங்க பாட்டு கேள்வி கேட்டுட்டே போறீங்க. இங்க யார் பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாதுக்கா. ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்களேன். அவ இந்த நம்பர்ல இருந்து தான் எனக்கு 3 தடவை ஃபோன் பண்ணா. அதான் கேக்குறேன். தெரியலையேக்கா. ப்ளீஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்களேன். அவ என் குடும்பத்துல குழப்பம் உண்டாக்கணும்னு நினைக்கிறா. கேவலமா பழி போட்டு பேசுறா. இதெல்லாம் அவளா பேசுறாளா இல்ல வேற யாராவது இப்படி பேச வைக்கிறாங்களான்னு தெரியணும். அது மட்டும் இல்லாம அவ எனக்கு தெரிஞ்சவளா தெரியாதவளான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால தாங்க கேக்குறேன். ப்ளீஸுங்க. இல்லக்கா, எனக்கு அவங்கள பத்தி தெரியாது. ஆனா நான் அடையாளம் சொல்றேன். அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களான்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. அக்கா, இவ்வளவுதான்க்கா அந்த பொண்ணை பத்தி தெரியும். ஏன்னா அவங்க பேர் கூட எனக்கு தெரியாதுக்கா. யார் ப்ரிப்பேர் பண்ணது இந்த எஸ்டிமேட்? நீங்க தானா? ஆமா சார். பேசிக் பாராமீட்டர்ஸே கன்சிடரேஷன்ல எடுக்காம என்ன எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? அது மட்டும் இல்ல, 3 வருஷம் பண்ண போற ப்ராஜெக்ட். நடுவுல இருக்கிற இன்டர்மீடியட் பிரைஸ் ஹைக்ஸ் எல்லாம் யார் கணக்குல எடுத்துக்குவாங்க? நாளைக்கு டெபிசிட் வந்தா எம்டிக்கு யார் பதில் சொல்றது? ரீவொர்க் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா ரீவொர்க் பண்ணிட்டு தயவுசெய்து என்கிட்ட காமிச்சிட்டு போங்க. ஓகே? ஓகே சார். சொல்லுங்க சார். விஸ்வா, கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. இதோ வரேன். மே கம் இன் சார்? எஸ், கம் இன். உட்காருங்க விஸ்வா. தேங்க்யூ. இந்த திருவள்ளூர் ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதை பத்தி உங்க ஒப்பீனியன் வேணும். அதுக்காக தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க சார். நாம கட்ட போற 2 அபார்ட்மெண்ட் இருக்கே, அது 2 ஜாயின் பண்ற மாதிரி 12வது மாடியில ஹேங்கிங் ஸ்விம்மிங் பூல் கட்டினா எப்படி இருக்கும்? நைஸ், நல்லா இருக்கு. என்ன சார் திடீர்னு? ஒரு யுஎஸ் மேகசின்ல அப்படி ஒரு டிசைன் பார்த்தேன். ரொம்ப அழகா அதை கட்டியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் ஒர்க்கு. அது புதுமையாகவும் இருக்கும். நம்ம அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா
இங்க நம்ம கஸ்டமர்ஸ் அதை எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம பிசினஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகும், அதுக்கு ஐடியா கேட்க தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும் சார். சீரியஸ்லி கமிங் டு திங்க் அபவுட் இட், நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இல்லை, சவுத் இந்தியாலே யாரும் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை. ஒரு ஹேங்கிங் ஸ்விம்மிங் பூல், அதுவும் 12th ஃப்ளோரில், ரொம்ப நல்லா இருக்கும் சார். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் சார். இதையே யூஎஸ்பியாக வச்சுக்கிட்டு தான் சார் இதை மார்க்கெட்டிங் பண்ணணும். எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன்ஸ்லையும் இதே தான் மெயின் பாயிண்டாக வச்சு நம்ம ப்ரமோட் பண்ணோம் சார். நம்ம ஒன்று பண்ணுவோம், 3D வாக் த்ரூ டிசைன் ஒன்று கிரியேட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணி ஃபேஸ்புக்கில் ப்ரமோட் பண்ணுவோம் சார். பயங்கரமாக ரீச் ஆகும். அப்போ ஒன்று பண்ணுங்க, இந்த ஃபைலை எடுத்துட்டு போய் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கான டிசைனை ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல நீங்களே டிசைன் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயம், அதனால நீங்களே போயிட்டு வாங்க. எதுக்கு சார் வெளியில் போகணும்? நம்ம ரவி இல்லை டிசைனர்? ரவி இல்ல விஸ்வா, அவனை நான் போக சொல்லிட்டேன். என்ன சார் சொல்றீங்க? நான் ஏதோ வெளியூர் போயிருக்காரு நினச்சிட்டு இருக்கேன், நீங்க போக சொல்லிட்டேங்கிறீங்க. என்ன ப்ராப்ளம் சார்? மனுஷனா யாவன்? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணவன எப்படியா வேலைக்கு வச்சுக்கிறது? அவனால அவன் பொண்டாட்டி சாக கிடக்குறா, அதனாலதான் அவனை போகணும்னு சொல்லிட்டேன். எனக்கு புரியல சார். டீட்டெயிலா சொல்றேன் கேளு. ரவிய போன வருஷம் நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா திருச்சிக்கு அனுப்பிச்சிருந்தேன். அங்க போனவன் ஒரு பொண்ணோட பழகியிருக்கான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு பொய் சொல்லி அவகிட்ட பழகி அவ வயித்துல ஒரு பிள்ளைய கொடுத்துட்டான். தம்பி என்னடா விடியல தூங்கிட்டு இருக்க? ஆபீஸ் போகணுமா? ஆபீஸ்லாம் போக முடியாதுப்பா, அது ஒரு ஃப்ராட் ஆபீஸ்ப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, ஆபீஸ் கிளம்பா. முடியாதுப்பா, அந்த ஆபீஸ்லாம் போக முடியாதுப்பா. மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லுப்பா. அப்படிலாம் லீவ் சொல்ல முடியாதுடா தம்பி. ஏன்பா? நீ தான்ப்பா மேனேஜரே. நானும். என் பேரு சஞ்சய் ராமசாமி. ஆனா நான் பண்ற வேலைக்கு எனக்கு விகே ராமசாமினே பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா நான் ஹெச்ஆர்ல வேலை செய்யறேன். அவ அவனை தாலி கட்ட சொல்லி கம்பல் பண்ணவும் அங்கிருந்து சொல்லாம கொள்ளாம இங்க வந்துட்டான். இப்ப என்னடான்னா அவன் பொண்டாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சு போய் அவன் கூட சண்டை போட்டிருக்கான். திடீர்னு கெரசினை ஊத்தி கொளுத்திக்கிட்டா. இவன் பண்ண தப்புக்கு அவ ஏன் கெரசினை ஊத்தி கொளுத்திக்கணும்? நியாயமா பார்த்தா இவன் மேல கெரசினை ஊத்தி இருக்கணும். பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திட்டு என்கிட்ட விஷயத்தை சொல்லி அழுதான். நான் அவனை நல்லா திட்டி விட்டு உன் பொண்டாட்டிக்கு சரியாகிற வரைக்கும் என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். நான் செஞ்சது சரிதானே விஸ்வா? என்னப்பா நான் சொல்ல சொல்ல நீ எங்கேயோ பார்த்துட்டு இருக்க? சாரி, டெரிபிளி சாரி. நான் அந்த ஹேங்கிங் ஸ்விம்மிங் பூல் அப்படியே அப்சஸ்டாக இருக்கேன். மைண்டில் அதுவே இருக்கு. மைண்ட் ப்ளோயிங் ஐடியா சார், அதான் அது. சாரி, நீங்கள் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப சாரி. வெரி குட். உங்களை நான் பாராட்டுறேன் விஸ்வா. எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பற்றி தான் நினைக்கணும். மற்ற விஷயத்த மனசில் ஏற்றி குழப்பிக்க கூடாதுங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க. ரியலி கிரேட், கீப் இட் அப். தேங்க்யூ சார். ஓகே, நீங்கள் போய் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கான பிளானை ரெடி பண்ணி கொண்டு வாங்க. ஓகே சார், வரேன். ஓகே. ரவியை போன வருஷம் நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா திருச்சிக்கு அனுப்பிச்சிருந்தேன். அங்க போனவன் ஒரு பொண்ணோட பழகியிருக்கான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு பொய் சொல்லி அவகிட்ட பழகி அவ வயித்துல ஒரு பிள்ளைய கொடுத்துட்டான். இது உங்களோட குழந்தை. உங்க குழந்தைய நீங்களே கொலை பண்ண சொல்றீங்களா? எந்த நினைப்புல சொன்னீங்க? ஏதோ டாய்லெட்டை க்ளீன் பண்ற மாதிரி சொல்றீங்க.
என்ன விஸ்வா இந்த நேரத்துல ஆபீஸ்ல இருந்து வர ஏதாவது மருந்து வச்சிட்டு போயிட்டியா? இல்லம்மா பக்கத்துல சைட் விசிட் வந்தேன். ஆ. சரி ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சரி, உனக்கு காஃபி டீ ஏதாவது போட்டு கொடுக்கட்டா? ஒன்றும் வேண்டாம், நீ ஏதோ வெளியே கிளம்புறேன்னு நினைக்கிறேன். நந்தினில நந்தினி வெளியே போயிருக்காப்பா. அகிலாவும் போயிருக்காளா? இல்லையே, அகிலா மேலதான் இருக்கா. சரி நீ கடைக்கு போ. சரி, நான் போயிட்டு சீக்கிரம் வரேன். நீ இருப்பல்ல? நான் இருக்கேன், நீ போயிட்டு வரேன். அகிலா என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? எனக்கு நானே என்ன தண்டனை கொடுத்துக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் விஸ்வா.